இங்கே ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணல, சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்ட தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போலாம் நீங்கள் நிறையா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க. அவங்களாம் எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாமிக்கிட்ட ஆசீர்வாதங்கவா? இல்லை, ஃபோட்டோ எடுக்க தான். இப்போலாம் ஆசீர்வாதத்தை விட ஃபோட்டோ எங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதாங்கிறதா முக்கியம் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. மார்னிங் எழுந்ததும் ரன்னிங் போகிற மாதிரி ஷூ போடுற ஒரு பொண்ணு ஸ்டோரியில் ரன்னிங் போடுவாங்க. பட் ரியல் லைஃப்பில் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான். அவங்க போகிற அந்த போஸ்ட் கேப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்னிங் ரன்னிங் ஃபார் ஹெல்த்தி லைஃப்னு போடுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ரன்னிங் போகிறத விட அந்த எடிட்டிங்க்கு தான் டைம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு இன்னைக்கு நைட் ஒன்லி ஹெல்த்தி சாலட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறா. அப்போ அவங்க அந்த வெஜிடபிள் கட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். பட் சாப்பிட்றது பாக்கெட்டில் இருக்க ஜங்க் ஃபுட் தான். அதே இன்னொருத்தன் மார்னிங் மோட்டிவேஷன் சைக்கிள் டைம்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டு ஃபோட்டோலாம் போடுவான். பட் ஆனால் அவன் போகிறது பார்த்தீங்கன்னா பைக்கில் போவான், இல்லைனா காரில் தான் போவான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஜூஸ் குடிச்சு இன்றைக்கி என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போடுவான். அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தியான ஜூஸும் அவன் ரெடி பண்ணியிருப்பான். அதை குடிச்சு பார்க்கும்போது டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவான். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நைட் டைம் ஆனால் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போவாங்க. ரெஸ்டாரண்ட் போனதுக்கப்புறம் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட்டர் கையில் ஃபோனை கொடுத்து எங்களை எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணிட்டு அவங்க போஸ்ட் போட மறுபடியும் ஃபோனை தான் எடுப்பாங்க. கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிம்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ மட்டும் தான் மிஞ்சும். இங்கே நிறைய பேர் சோஷியல் மீடியா லைஃப்பில் செட் ஆகிறாங்க. பட் அவங்களோட ரியல் லைஃப்பை அப்சர்வ் பண்ண மறந்துடுறாங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லா போஸ்ட்டுமே ட்ரூத் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹாப்பி ஃபேக் லைஃப், அவ்வளோதான். உங்கள் ரியல் ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடிட் பண்ணிலாம் போட முடியாது. அதை நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.